இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 126வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தின் நடுப்பகுதி, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒருவேளை கடந்த மாதங்கள் நீங்கள் மிகவும் கஷ்டத்துல இருந்திருக்கலாம், சோர்ந்து போய் இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கை புலம்பிக் கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு எதிர்ப்பு, ஏதோ ஒரு விரோதத்தினால் உங்க வாழ்க்கையே புலம்பி போய் அழுது கொண்டு துக்கத்தோட இருந்திருக்கலாம். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சந்தோஷத்தினாலும் ஆனந்த களிப்பினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் தேவனிடத்தில் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அதை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை உங்க வாழ்க்கை நெருக்கத்தின் பாதையில் இருந்திருக்கலாம், உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம், வெளியே யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த புதிய மாதத்துல ஒரு களிப்பின் நாட்களாய், ஒரு களிப்பின் மாதமாய் உங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க எதிர்பார்த்தது நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்க போகிறது. எதற்காகலாம் செபித்து கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, இன்னும் நிறைய காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு தேவை உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? அத்தனையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே வாய்க்கும்படி செய்ய போகிறார். எல்லா மனித சக்திகளை ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். எதிர்த்து நிற்கிற அந்தகார கிரியைகளை ஆண்டவர் அழிக்க போகிறார். தடைகளை முற்றிலும் உடைக்க போகிறார். அந்தகார சங்கிலிகளை முறித்து புது வழிகளை திறந்து உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். உங்க வாழ்க்கை மகிழ்ந்து களிகூறும்படி உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் ஆண்டுடைய சமூகத்திலே மற்றவரிடத்திலே பேசும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியத்தை நீர் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவரே இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும், மேன்மையின் மாதமா இருக்கட்டும், மகிழ்ச்சியின் மாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.